பெட்ரோல் இருந்துச்சுன்னா நான் எதுக்கு வா வண்டியில வர போறேன்? புது பைக் விட்டுட்டு இந்த பழைய பைக்ல போய் ஏறி வரணும்னு எனக்கு என்ன இருக்கு? என்ன போற வழியில பெட்ரோல் பங்க்ல மட்டும் இறக்கி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிரு. பெட்ரோல் வாங்கிட்டு யார் வண்டியிலயாவது கேட்டு வந்துருவேன். என்னடா சொல்ற நீ? ஒன்ன மட்டும் இறக்கி விட்டுட்டு போவா? அப்ப இவரை ஏன் கூட என்ன கூட்டிட்டு போவேன்? பேசாம அவ வீட்டுல அன்பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தியா? தேவையில்லாம இவனையும் வேற கூட்டிட்டு வந்திருக்கேன். அவனு இன்னும் சேர்த்து சொன்னேன், 2 பேருமே இறக்கி விட்டுட்டு நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போ. நீ பேசுவடா பேசுவ, இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. நானே வீட்ல கண்ணாடியை உடைச்சு விட்டு எங்க அம்மா பார்த்தா அடிச்சு கொண்டு விட்டுருவாங்கடி. ஓ வண்டியில புடிச்சு ஏறி வரேன். இது வந்தாதுன்னு நீ வேற பேசியே கொள்ளுவியே. இது நான் எங்க அம்மா கிட்ட அடியே வாங்கிக்கலாம் போலியே. இப்படா உடைச்சே? நீ பாட்ல போய் நானே உடைச்சிக்கிட்டேன்னு சொல்லி விட்டுறது எங்க அம்மா கிட்ட. அவ்வளவுதே. டேய் அவன் உன்னை விட மூத்தவன்டா. அவன் இவனை பேசிட்டு இருக்க. அதனால என்ன? நான் இப்படிதான் பேசுவேன். சந்திரா, அழகு வந்து இந்த உலகத்துல யாரு? கண்ணாடி மட்டும் இல்லன்னு ஐஸ்வர்யா ராய்க்கே நம்ம டப்பு கொடுக்கலாம். கண்ணு ஒழுங்கா தெரியலன்னு சின்ன வயசுலயே நல்லா கண்ணாடி மாட்டி விட்டான்னு கேள்வி எனக்கு. ஆனா அது இல்லாம இருந்துடலான்னு பாக்க முடியலையே. வீட்டுக்கு வந்தாச்சு. ஏடி குடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. நான் வெயிலே தேரத்தை கொண்டு வரேன். கிளவி கூட நானும் நடந்து வந்தேன். எனக்கு மட்டும் இந்த வெயில் அடிக்கலையோ பாரு. தனி உட்காந்துக்கிட்டு எனக்கு வேலை சொல்லுத பாரு. நீ குடிக்கிறதுக்குன்னு சொன்னனே பச்சை தண்ணியை கொண்டு வந்துடாத. ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிச்சு கொண்டு வா. வேறயா? சரி கொண்டு வரேன். அக்கா வந்துட்டீங்களா? எங்க நீங்க மட்டும் வாரியே? எங்க அத்தை கிளவிய அது உட்காந்துட்டு வந்த உடனே எனக்கு ஒரு வேலை சொல்லிருக்கு. லெமன் ஜூஸ் வேணுமா? கொஞ்சம் போட்டு தெரியா? அக்கா நான் இப்பதாக்கா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். மறுபடியும் என்னால முடியாது. அப்படியே நீங்களே போய் செஞ்சுறீங்களா ப்ளீஸ்? இன்ன வரைக்கும் வீட்ல தானே இருந்தேன். நானாவது வெயில்ல போயிட்டு வரேன். கொஞ்சம் அக்காவுக்காக உதவி பண்ணக்கூடாதா? நான் இந்த வெயில்ல மொட்டை மாடியில போய் துணியெல்லாம் காய போட்டு இப்ப வாருக்கா. நல்லா இருக்கு உன் பேச்சு. எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கேல. உன்கிட்ட சொல்றதுக்கு நானே பண்ணிடலாம். சரிடி நானே பண்ணிக்கிறேன். நீ உட்காரு. உனக்கு எது வேணுமா? காலத்துல மறந்துட்டேக்கா. ஏக்கா உன் மைய கண்ணாடி உடச்சு விட்டியக்கா. ஏன் உடச்சேன்னு கேட்கறதுக்கு ஓடிட்டியா? என்னடி சொல்ற? கண்ணாடி உடைச்சு விட்டானா? எந்த கண்ணாடிய? பெரிய மாமா கருப்பு கலர்ல ஒரு கண்ணாடி வச்சிருக்காருல, பைக் ஓட்டும் போதெல்லாம் போட்டுக்கு போவார்ல. என்ன கண்ணுக்கு போட்ட கண்ணாடியா? ஆமாக்கா அந்த கண்ணாடி தான். கூலிங் கிளாஸா? ஆமாக்கா டக்குன்னு வாய்க்கு வரல. இதுக்கு இவன் எடுத்தானா? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணாடி டீ. அதவா உடைச்சியா? தெரியலக்கா உடைச்சுட்டியா? ஓடியே போயிட்டாக்க இன்னும் வரக்கானா? சரி வரட்டு நான் பாத்துக்கிறேன். ஒரு நாள் நான் வீட்ல இல்லைன்னா எது ஒழுங்கா நடக்காது. அக்கா யாரு சொல்ற சாட மாட்டியா? என்ன நானே சொல்லிக்கிறமா? நான் யார சொல்ல போறேன்? நீ வேற தண்ணிக்கு வராதம்மா. என்னால முடியாது. மத்த நேரம் அப்படியே உறங்கலாம். இந்த எலுமிச்சம்பழம் எங்கதான் போச்சோ? நம்ம தேடுறப்ப மட்டும் கண்ணுல சிக்காது. இதுக்குள்ள எது வச்சிருப்பாளோ? ஃப்ரிட்ஜ்லயே இல்ல. இப்ப என்னதான் செய்யறது? எத்தே எலுமிச்சம்பழம் இல்லங்க. என்ன செய்யணும்? என்னடி சொல்ற? எலுமிச்சம்பழம் இல்ல. இப்ப என்ன செய்யட்டும்? யார் போட்டு கொண்டு வா. எதையாவது என்னத்த குடுக்குறது? மிளகா பொடியை கலந்து கொடுத்துடலாமா? ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு நானும் துணைக்கு போனலையா? எனக்கு தேவதே. வேகாத வெயிலுக்கு துணைக்கு வந்ததுக்கு நல்ல தண்டனை கொடுக்குது இந்த கேள்வி. அதுக்கு யாருக்கும் பாவமே பார்க்க கூடாது. அரைஞ்சு போல இருக்கு பிள்ளைய. அப்புறம் வந்து கேக்குங்களா என்னத்த செய்யறது? சரி பரவாயில்ல, ஒன்ன போட்டு கொடுப்போம் ஜூஸ். நானும் வாங்க கூட தானே நிக்கிறேன். இரு, நம்ம ஊருக்கு போற மாதிரி ஏதாவது வண்டி இது போச்சுன்னா லிஃப்ட் கேட்டு போயிருவோம். நீ வண்டி வச்சிருக்கேன்றே அடிக்கடி பெட்ரோல் காலியா போமே. அடிக்கடி இங்க வந்துட்டா போவே. நிறைய வாங்கி வச்சிரலாம்ல. நான் கூட நியூஸ்ல பார்த்தேன். பெரிய பெரிய ட்ரம்ல எல்லாம் வாங்கிட்டு போனாங்க பெட்ரோல். நீ என்னன்னா இது நூண்டு டப்பால வாங்கிட்டு போற? ஆமா ஆமா, அது நானே பார்த்தேன். அதெல்லாம் போடலையா? இங்க நிறையவே பெட்ரோல் இருக்க. தேவையானப்ப வாங்கிக்கிறது. எதுக்கு நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு? நீ சொன்னா கேட்க மாட்டே. ஏனே தண்ணி
அநியாயத்துக்கு வாயிடுக்கிறியான். ஏதோ பேசவனுக்கு இருக்கட்டும்ட்டு கூட்டு வந்தா ரொம்ப ஓவரா பண்றானே. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி உட்கார வைக்க போறேன்? நீ உட்கார்ற ஒரு ஜூஸ் கீஸ் வாங்கி கொடுத்துட்டு உட்கார விட்டா கூட நல்லா இருக்குமே. இங்க என்னடா கடை இருக்கு, ஏன்டா இப்படி என்ன படுத்துற? இவ்வளவு தூரம் தள்ளி வச்சிருக்காவ நம்ம ஊர்ல இருந்து. கிட்ட கிட்ட இருந்தா நீ அடிக்கடி வாங்கிக்கிறவே இல்ல. நான் என்ன செய்யட்டும் அதுக்கு? வச்சல எப்படி மகராசி தூங்குறா பாரு. மருமகள்கிட்ட பேரு எல்லாத்தையும் நானே பண்ணிட்டு கிடக்கேன். யாரு மருமக கொழுந்து எல்லாத்தையும் நானே பார்த்துட்டு கிடக்கேன். யார்கிட்ட இதெல்லாம் சொல்றதுக்கு கூட இந்த வீட்டுல ஆள் இல்ல. எங்க போச்சு இந்த மாமியார் கிழவி? எத்தே எங்க புடிய ஆண்டி இப்படி கத்துற வாரே. எலுமிச்சம்பழமே இல்ல, இந்தாங்க ஆரஞ்சு ஜூஸ். ஆமா என்னடி தண்ணி மணி இருக்கு? அது பிள்ளையோட கப்பு கலர் கப்பு உள்ள பாருங்க ஜூஸ் இருக்கா? அம்மா இனிமே எதுவும் செய்ய சொல்லாதீங்க, நான் போய் உறங்க போறேன். திருவோட ஜூஸ் போட்டு கொடுத்ததுக்கு இது பெரிய மாலையாகும் இந்த அம்மாவுக்கு. ஓடுது பாரு. முனிசே, என்ன இங்க நிக்கிற? ஆடாருனே, என்னடா யாரு காணமேன்னு பாத்துட்டு இருந்தே, நீ வந்துட்டிய? ஏ வாடா வாடா. இந்த பைக்ல ஏறி போயிருவானே. இங்கடா ஊர் பக்கத்தான போறேன். இருடா நாங்களும் ஏறிக்கிறோம், வீட்டுல இறக்கி விட்டுறா. பெட்ரோல் வாங்க வந்தோம்னா திருப்பி போறதுக்கு எந்த வண்டி காண ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம். நல்ல வேலை நீயே வந்துட்டு பார்த்தா ஒரு சோதனைக்கு மாதிரி ஒரு ஆட்டை கூட வரல. சரி வாங்க ஏறுங்க வண்டியில.